இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. செய்திக்கு முன்னால் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 14வது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நேற்றைய தினத்திலே ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஜெபத்திற்கு முக்கியமான அடிப்படை தேவை கர்த்தரோடு, இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுவது, அவரை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வது என்று தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே அவர் வசிக்கும் பொழுது நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு, ஒரு பந்தம் ஏற்படுகிறது. அதன் பிறகு நாம் உரிமையோடு அவரை அப்பா என்று கூப்பிடலாம் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னது பேதுருவினிடத்திலே. பேதுரு ஆண்டவருக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்சென்ற பொழுதிலும் வெகு சிலரே அவரோடு சீஷர்களாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அவரோடு கூட இருந்த அந்த 12 பேர்களில் ஒருவர் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு இயேசுவை நேசித்தார், இயேசுவும் அவரிடத்திலே அன்பாயிருந்தார். இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷர்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். எப்பொழுதும் பேதுருவை தம்மோடு கூட வைத்து கொண்டார். யவீருவின் வீட்டிற்கும் எல்லாரையும் கூட்டி போகவில்லை, பேதுருவை அழைத்து சென்றார். அந்த மறுரூபமாக அவர் மலைக்கு ஜெபிக்க மலைக்கு ஏறி போன பொழுதிலும் பேதுருவை அழைத்து சென்றார். பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர். இந்த பேதுருவிடம் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பேதுருவே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய், நீ என்னை மறுதலிக்க போகிறாய் என்று ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினார். ஆனால் அந்த பேதுரு சொன்னார், இல்லை, நான் மறுதலிக்கவே மாட்டேன், எல்லாரும் ஓடி போனாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருடன் சொன்னார், சாத்தான் உன்னை சுழகினால் புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நானோ உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி இந்த பேதுருவை கெத்சமனே தோட்டத்துக்கு அவர் பாடுபடுகிறதற்கு முந்தின நாள் பிதாவின் சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதற்கு போகிற அந்த பொழுது அந்த தோட்டத்திற்கு பேதுருவை அவர் அழைத்து சென்றார். அங்கேயும் பேதுருவையும் அவருக்கு அன்பாயிருந்த யாக்கோபையும் யோவானையும் தனியாக கொண்டு போய், நீங்கள் இங்கே இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கெத்சமனேலே போய் அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்து 3 தடவை அவர் திரும்பி வருகிறார். ஒவ்வொரு தடவையும் பேதுருவே, நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயா, ஒரே 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். அவர் ஜெபிக்க சொன்னதற்கான காரணத்தையும் பேதுருக்கு சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். பாவ சோதனைகள் வரும் பொழுது, நமக்கு ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை அநேக வேளைகளிலே எச்சரிக்கிறார். சொப்பனத்தின் வாயிலாக கர்த்தர் பேசுவதுண்டு, நம்முடைய உள் உணர்விலே அழுத்தமாக அவர் சொல்வதுண்டு. ஆண்டவர் அப்படி நமக்கு உணர்த்தும் பொழுதெல்லாம், பாவ சோதனைகளும் மற்ற சோதனைகளும் வரப்போகிறது என்று கர்த்தர் உணர்த்தும் பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபிக்க வேண்டும். ஒரு பாவத்திலே நாம் விழப்போகிறோம், ஒரு போராட்டம் நமக்குள்ளே எழும்புகிறது என்று தெரியும் பொழுது நாம் அந்த காரியத்திற்காக நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நமக்குள்ளால ஒரு ஆவி மனிதன் உண்டு.
நமக்கு இந்த உலகத்திலே வாழும்படி கர்த்தர் தந்த மாம்ச சரீரம் உண்டு. இந்த மாம்ச சரீரம் எப்பொழுதும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே தான் தேடும். ரட்சிக்கப்பட்ட ஆவி மனிதன், உள்ளான மனிதன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவி கர்த்தருடைய காரியங்களிலே அடுத்திருக்க தேடும். இந்த ரெண்டுக்கும் இடையிலே தான் போராட்டம். ரோமர் 7வது அதிகாரத்திலே பவுல் சொல்லுவார், நிர்பந்தமான மனுஷன், எனக்குள்ளே நன்மை வாசமா இருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது, அதே நேரத்திலே எனக்குள்ளே நன்மை வாசமா இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்குள்ளால் ஒரு பாவ பிரமாணம் போராடுகிறது, அது என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது, என்னை அறியாமல் நான் பாவம் செய்து விடுகிறேன். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி பவுல் கேட்கிறார். அப்போ ஒரு போராட்டம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு போராட்டங்கள் வரவே செய்கிறது. இந்த உள்ளான மனுஷன் நன்மையை செய்ய பாவத்திலிருந்து விலக தேடும், இந்த சரீரம் பாவத்திலே விழ போராடும். இந்த ரெண்டிற்கும் இடையிலான போராட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்டார். நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த உள்ளான மனுஷன் பலன் அடைகிறது, இந்த ஆவி மனுஷன் பலன் அடைகிறது. நமக்கு அந்த பாவத்திற்கு தப்பி பரிசுத்தத்தை காத்து கொள்ள நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் ஆவினாலே நாம் நடத்தப்படுவோம். ஏனென்றால் வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆவினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் உழைப்பீர்கள். இந்த சரீரத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு இந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அதற்கு நமக்கு உதவி செய்கிறது இந்த ஜெபந்தான். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிற பெரிய ஆலோசனை அதுதான். அதிகமாக 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு சொப்பனத்திலே ஒரு கஷ்டம் வருகிறதை போல நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்கள், இல்லை உள் உணர்வில் உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்கிற பயம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுவதுதான். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் செய்திக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் அப்பா, நீர் எங்கள் தகப்பன், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாக வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எங்களையும் மீறி நாங்கள் செய்கிற பாவங்கள் உண்டு, எங்களை அறியாமல் நாங்கள் விழுந்து போகிற பாவ போராட்டங்கள் உண்டு. கர்த்தாவே, அதையெல்லாம் மேற்கொள்ள எங்கள் ஆவியிலே நான் பலன் கொள்ள ஜெபிக்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஜெபாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்பும். அதிகமாக ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும், எங்களை ஆசீர்வதியும். பாவ போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.